வெங்காயம் உருளைக்கிழங்கு வச்சு என்னைக்காவது வந்து இது மாதிரி வடை போண்டா செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்றதுலாம் எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ஜீனா குக்ஸ் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுவையான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இது செய்யறதுக்கு வெங்காயம் உருளைக்கிழங்கு இது வச்சு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்கிட்டு 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டு உருளைக்கிழங்கு வெங்காயத்தின் தோல் நல்லா உரிச்சிட்ட பின்னாடி உருளைக்கிழங்கு இது மாதிரி துருவிக்கலாம். இது மாதிரி கிரேட்டர் இருந்துச்சுன்னா துருவிக்கோங்க. இதை நான் பெரிய கண்ணு உள்ள பக்கத்தில் நான் திருவிக்கிட்டேன். இந்த 3 உருளைக்கிழங்கு 3 வெங்காயம் வந்து எனக்கு வந்து கரெக்டாக 200 கிராம் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். அதோட இந்த 3 உருளைக்கிழங்கையும் நல்லா நான் துருவிக்கிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருங்க. ஸோ தட் நம்மளுக்கு வந்து உருளைக்கிழங்கு கருக்காமல் இருக்கும். கலர் சேஞ்ச் ஆயிரும் இல்லாட்டிக்கு எந்த டிஷ் செய்ய ஒன்று. அதோட வெங்காயத்தை வந்து இப்போ வந்து நம்ம வந்து நைஸாக ஸ்லைஸ் பண்ணிக்கிறலாம், மெலிசாக நறுக்கிக்கிறலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்றவன்னா அவங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு திடீர்னு யாராவது விருந்தாளி இங்கே வந்துட்டாங்கன்னா அப்போ கூட டீ போடுற டைமில் இதை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி, யார் வேணாலும் செய்யலாம். ஈவன் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் 3 வெங்காயத்தையும் இது மாதிரி நீட்ட வாக்கில் கட் பண்ணிக்கிட்டேன். அப்படி வீட்டில் வந்து கேபேஜ் இருந்துச்சுன்னா கேபேஜ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தண்ணியில் போட்டு வச்ச உருளைக்கிழங்க நல்லா வந்து கையால் இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்டார்ச்லாம் ரிமூவ் ஆயிரும். நல்லா எடுத்துடலாம். தண்ணி இருக்காத மாதிரி பார்த்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் போட்டுக்கலாமா? இதை இப்போ வந்து துருவின உருளைக்கிழங்கையும் போட்டுட்டு அதே மாதிரி கட் பண்ண ஸ்லைஸ் பண்ண வந்து ஆனியன்ஸையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து நான் போட்டுக்கிட்டேன். அதோட பெருங்காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், பெருங்காயப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சால்ட் சேர்த்தாச்சு. அதோட 1 ஸ்பூன் வந்து என்ன சேர்த்துருக்கேன்னா சிக்கன் மசாலா பொடி சேர்த்துக்கிட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டிக்கு சில்லி பவுடர், தனியா பவுடர் சேர்த்துக்கோங்க. அதோட கடலை மாவு வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த இதுக்கு வந்து நம்ம இந்த கலக்கிறதுக்கு வந்து தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே வெங்காயத்தில் தண்ணி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த இதிலே போதும் நமக்கு. இது மாதிரி நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு. ஸோ 1 ஸ்பூன் சேர்த்துக்கிச்சு. ஸோ 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்தாச்சு, பேசன் ஃப்ளார். அதோட எண்ணெயை நல்லா சூடாக்கிட்டு அப்புறம் மிதமான சூடாக்கிடலாம். அதுக்கடுத்து மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இது மாதிரி வடை மாதிரி நம்ம கையால் தட்டி போட்டுக்கலாம். ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஏன்னா உள்ளக்க வேகணும் இல்லையா? அதனால் நல்லா ஒரு பக்கம் வெந்துட்ட பின்னாடி மறுபக்கம் திருப்பி விட்டுக்கலாம். எனக்கு இந்த 3 உருளைக்கிழங்கு 3 வெங்காயத்துக்கு வந்து 9 வடை வந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை சும்மாவே அப்படியே சாப்பிட்லாம். இல்லாட்டிக்கு டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்லாம், இல்லாட்டி சட்னி வச்சு சாப்பிட்லாம், இல்லாட்டிக்கு நம்ம அப்படியே சாதத்துக்கு வந்து தயிர் சாதம், மோர் சாதத்துக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம் சைடிஷாக வச்சு. அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து ஒன்னொரு இடையும் இது மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மேலே நல்லா முறுமுறுண்டு உள்ளக்கு நல்லா செம்ம சாஃப்டான டேஸ்டியான ஒரு வடை ரெசிபி, அதுவும் வெங்காயம் உருளைக்கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching.